இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வராருல, அவருக்குலாம் என்ன ஆஃபர் பண்ணுவீங்க? வேலைக்கு போக வேண்டாம், நான் வேணா பிளே ஸ்டேஷன் வேணா வாங்கி தரேன், நீ வீட்லயே உட்கார்ந்து விளையாடு. பயங்கரமான ஆஃபரா இருக்கு. நான் சம்பாதிக்கிறேன்ல, அது போதும். ட்ரிங்க்ஸ் பண்ண அலோ பண்ணுவோம் சார். அடடா, அழகான ஆஃபரா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பண்ணாத, வாங்கிட்டு வா. என் கண்ணு முன்னாடி நீ எவ்வளவு அடிக்கணும் அடி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் வீட்ல இருந்தா கூட போதும், நாங்க சம்பாரிச்சு கொடுக்குறோம். சாட்டர்டே சண்டே நீங்க போய் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோட, ஜாலியா கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிடுவேன். சேலரி கூட வாங்கினதும் அந்த டேட் கரெக்டா வந்துச்சுன்னா கையிலே கொடுத்துறேன். நீங்க எங்க கூட மட்டும் இருந்தா போதும். நான் வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபர் தரேன். உனக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேடா, அதுக்கு வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பொருட்கள் பலவிதம், ஒவ்வொரு விதம் அந்த மாதிரிதான் கனவு. வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீயா நானா, தமிழா தமிழா, வா ஓ, தமிழா வா, கலந்தா. இதுல நடந்த சில சம்பவங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ. ஒரு பையன் போன்ல எவ்வளவு கான்டாக்ட் இருக்கும் மேக்ஸிமம்? என்னமோ ஒரு 200 300 கான்டாக்ட். ஆனா 3000 கான்டாக்ட் வச்சிருந்தானா? என்னது வைக்க முடியுமா? 3000 என்ன வாரணம் ஆயிரமா இருக்காதுல்ல, தெரியலையே. அவ்வளவு நமக்கு இல்ல. பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு 50 தாண்டது கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து சிட்டியவே கலக்கிட்டீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நம்பர் வச்சுக்கறதுல தப்பா? ஆனா ஆக்சுவலா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொண்ணுங்க கான்டாக்ட் தான். தம்பி, நீ எந்த காலேஜ்ல படிச்ச? நீ எந்த ஊரு? எல்லாமே பொண்ணுங்க நம்பரா? எது அந்த 3000 கான்டாக்ட் இருக்கிறத கூட விட்டுலாம்னு வெச்சுக்கங்க. ஆனா எல்லாமே பொண்ணுங்க நம்பரா? சொல்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு மாப்ள. ஏன்டா ஒரு பொம்பளை புரோக்கர்ட்ட கூட இவ்ளோ பொண்ணுங்க நம்பர் இருக்காதடா? மல்லே ஆலியா நீ. ஆண்டவன் செயல் தம்பி. ஆண்டவன் செயல் தம்பி. கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சிருக்காரு. எப்படி கான்டாக்ட் புடிச்சாரு, என்ன பண்ணாரு, என்ன கதை? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பாக்குறேன். உங்ககிட்ட நிறைய பேர் ட்ரைனிங்க்கு வரணும் போல இருக்கே. ஆக்சுவலா அது காலேஜ் டைம்ல, ஸ்கூல் டைம்ல அந்த கான்டாக்ட் ஒரே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிம் தான் யூஸ் பண்ணிட்டு. சொந்த ஊரே தான் உங்களுக்கு? கோயம்புத்தூர் தான். ஜாலியா பேசுவோம், பொண்ணுங்கிட்ட ஜாலியா பேசுவோம். அப்போ வாங்கின ஸ்கூல் டைம்ல இருந்து இருந்த நம்பர் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்த கான்டாக்ட், அதாவது ஸ்கூல் காலேஜ்ல நம்ம கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க நம்பர் எல்லாமே இருந்தா கூட இந்த அளவுக்கு 3000 வந்தாரு. இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லா கிளாஸ்ல இருக்கு, எல்லா ஸ்கூல்ல இருக்க எல்லா கிளாஸ் பொண்ணுங்களோட இது எப்படி சாத்தியமாச்சுங்கிறதே தெரியல. That's simply not possible. And I don't find this funny anymore. Why isn't it possible? It's just not. Why not, you stupid? அப்பா, இத சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. இவன் எப்படி 3000 காலேஜ் சேர்த்துப்பாங்கறதே தெரியலையா? கண்டுபிடிப்பாங்க. பொண்ணே கிளாஸ்க்கு 2 3 இருக்கும். மொத்த காலேஜ் 2 3 அதான் விஷயம் எப்படி இவங்க தான் தெரியும் உனக்கு. எப்படி கண்டுபிடிப்பாரு? ஸ்ருதி. என் பேரு தீபா. ஒரு மாசமா நான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. ஒரு மாசம் ஆகுது, அவர் எங்க போறாரு எனக்கு தெரியல, வீட்டுக்கே வரதில்ல. ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்க கூடாத 2 கேள்வி. Where are you going? What are you doing? எங்க போறாங்கன்னு கேளுங்க. திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். பேட் வேர்ட்ஸ் தான் ஃபுல்லா. குடிச்சு கழுவி ஊத்தி அதுக்கப்புறம் அந்த மாதிரி டீ குடிக்க போறேன். ஓ, டீ குடிக்கிறதுக்காக காலையில எந்திரிச்சு. ஒரு மனுஷன் டீ குடிக்கிறதுக்காகவே பல பொய்களை வீட்ல சொல்லிட்டு தெரியாம டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு போட்டு கொடுக்க மாட்டாங்க. சோறு திங்கறதுக்கு எவ்வளவு மானங்கெட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஓ, டீ அடிக்டா பண்றத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பாத்துறேன். வெளியில குடிச்சதா அந்த டீக்காக இவ்வளவு பண்றத நான் இப்பதான்டா பாக்குறேன். நான் ஒரு செகண்ட் தப்பா நினைச்சிட்டேன். ஏதோ பொண்ணு வீட்டுக்கு போறாரு அப்படின்னு. குடிக்கிறவனும் பண்ணுவான். அவன் வீட்டுக்கு போறான். சாப்பாடே கிடையாது, ஃபுல்லா சாப்பாடு கிடையாது. டீ மட்டும் டீ குடிக்கிறாரு. எல்லாமே டீ தான். நம்ம தமிழ் செல்வி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு போல. என்ன பிரேக்ஃபாஸ்ட்க்கு அண்ணா டீ, லஞ்சுக்கு அண்ணா டீ, டின்னருக்கு வேணும்னா ஒரு டீ. மாஷா அல்லாஹ், நம்ம தமிழ் செல்வி மாதிரி டீ குடிச்சே வாழ்ந்துட்டு இருக்காரு. டீ குடிக்கிறது தப்பு இல்ல, குடிக்கலாம். அதுக்குன்னு டீயாவே குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்புடா. டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர். எனக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி குடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தயிர் சாதம் மாதிரிலாம் இருந்தா எனக்கு பிடிக்காது. குடிச்சா பிடிக்கும். என்ன அத குடிச்சா? குடிச்சிட்டு சண்டை போடுறதுனா நல்லா இருக்கும். ஓ, திருத்துறவங்களா இவங்க? அது என்ன போட்டு மிதிக்கணும், அப்பதான் தெரியும். அதுல என்ன சந்தோஷம் உங்களுக்கு? அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கும் புரியல. ஒரு வாட்டி குடிச்சிட்டு அடிச்சு போலாம். என்ன படம்? தெலுங்கு படமா?
இவங்களோட ஆசைகள்லாம் புதுசா இருக்கு. இல்ல என்னது எனக்கு சொல்லுங்க புரியல. அப்படி குடிச்சிட்டு இல்ல சார், இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணா ரொம்ப பிடிக்கும். இவன் ரொம்ப எப்படி ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கான். ஒரு பொண்ணு பசங்க ஏன் கெட்டு போறாங்கன்னா அப்பா அம்மா பிரச்சனை கிடையாது, கட்டிக்கிற பொண்டாட்டி தான் நிறைய இடத்துல பிரச்சனையா இருக்குது. நான் கூட ஸ்டார்டிங்ல டீ குடிக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாங்க, ஒருவேளை ஹெல்த் கான்ஷியஸ்க்காக இப்படி பண்றாங்க போல, நல்லது தானே அப்படின்னு நினைச்சேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் டீ குடிக்க கூடாதான், ஆனா சரக்கு குடிக்கலாம். கீழே கிடந்துச்சு உங்களோட தான் பாருங்க. ஏய், டீ குடிக்கிறது தப்பு, சரக்கு அடிக்கலாம். ஒருவேளை இவங்களுக்கு ஆசை இருக்குமோ இவரை குடிக்க வச்சா நம்மளும் குடிச்சுக்கலாம். நல்லவனா இருக்கணும்னு கூட கெட்டவன் ஆக்கிடுவாங்க போலயே. நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். குடியால எத்தனை குடும்பங்கள் தெரியுமா அழிஞ்சிருக்கு. நீங்க எதுவும் அதை சந்தோஷமா தெரியல அவங்க அந்த படத்துல பார்த்துட்டு ஜில்லுன்னு ஒரு காதல்ல சூர்யா அடி சரக்கு வரல அந்த மாதிரி சரியா சொல்லல்றா, அந்த சொல்லல நம்ம சிக்கிக்கவே கூடாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே வந்து அப்பா வந்து ட்ரிங்க் அடிக்ட். அவர் குடிச்சு ஃபேமிலி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. அதுல இருந்து எனக்கு வந்து இது வேண்டாம். தெளிவாதான் இருக்காரு. அதை விட்டுட்டு நீங்க அவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சாக்கடைக்குள்ள தள்ளிடாதீங்க. நான் ஒரு பிரின்சிபலோட புரியல கோடு போட்டு வாங்குறேங்க. அவங்க வெளியில போயிட்டு லேட் ஆகுது அப்படின்னா உடனே எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆயிரும். புரியுது, ஏன்னா வீட்டுக்கு லேட்டா வந்தா கொஞ்சம் லேட்டா பயம் இருக்கதான் செய்யும். கால் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க எடுக்கலன்னா இன்னும் ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆயிரும், ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ. ஆபீஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் லேட்டா வந்துட்டா மாலையை போட்டுறாங்க போல. பாருங்க வெளியில பாடைய கட்டி விட்டா போஸ்ட் ஒட்டிட்டா. சார் நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் ஷவர்மா சாப்பிடுவேன் சார். அவங்க ஃபுல் ஓவர் திங்கிங்ல நைட் அப்பப்போ முடிச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க, மூச்சு இருக்குதா, கரெக்டா இருக்கா, ஏதாவது ஆயிடுச்சா இல்ல வந்து. நான் பரவாயில்ல போலயே, என்ன விட ஓவர் திங்கிங் பண்றாங்க. இன்னைக்கு காலையில பாடைய கட்டி விட்டான், இன்னும் ஊதது மட்டும் தான் பாக்கி. அது படத்துக்கு போய் மூச்சு விடுறாங்களா, வயிறு ஏறி இறங்குதா, இதெல்லாம் பாப்பீங்க. செக் பண்ணுவேன் சார். கண்டிப்பா செக் பண்ணுவாங்க சார் ஃபுல் டைம். ஓகே, நிறைய பேர் நியூஸ் நான் பாக்குறோம், ஷவர்மா சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டா பயம் தான் இருக்கதான் செய்யும். மூச்சு இருக்கா, அசைவு இருக்கா, ஹார்ட் பீட் இருக்கா, இதெல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எதனால அந்த ஷவர்மா சாப்பிட்டா இறந்து போறாங்க நியூஸ்லாம் பாக்குறோம், சோஷியல் மீடியால பார்த்து. ஓவர் திங்கிங் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு இருக்க கூடாது. தனிமை பயம், எனக்கு தொங்க பயம், தாவ பயம். ஒண்ணு இவங்க ஓவர் திங்கிங்க கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அவர் ஷவர்மாவே வாழ்க்கையில மறந்துடணும். பயப்படுறாங்கன்னா குழந்தைகளை நினைச்சு எவ்வளவு பயப்படுவாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்ல கனவு வருவாங்க, அதுவும் ஏன் கூட வர மாட்டாங்க, இன்னொரு பொண்ணு கூட வருவாங்க. அது ஏன் இப்படி வருதுன்னு எனக்கே ஒன்னும் தெரியல. இவங்களோட கனவுல இவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஒண்ணா வந்து திங்கிங்ல இருப்பாங்களா? ஹெவி இருக்கும். எங்க நம்ம புருஷன் கரெக்ட் பண்ணிட்டு இது ரொம்ப ஒரு கொடுமையான கனவு தான் அது. கனவா இருக்கிற வரைக்கும் நல்லது. ஆமா, க்ளோஸா இருப்பாங்க. அப்படி கனவு வந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். மார்னிங் எழுந்துச்சு நீ உண்மையை சொல்லிடு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு அவன் மேல அஃபெக்ஷன் இருக்குதுன்னு. அவர் என்ன பண்ணுவாரு? அவன் கனவு வந்து அவன் சொன்னா சரிங்களா. ஒரு நாள் வந்தா பரவாயில்ல சார், வாரத்துக்கு அவங்களே ஒரே பர்சன் கூடயே வரும். இவங்க திங்கிங் பண்றதுதான். நீங்க அத பத்தி அதிகமா யோசிக்கிறீங்க போல, அதனாலதான் அது கனவாவே வருது. சரி, உங்களுக்கு கனவு வருது, அது யதார்த்தமா எதர்ச்சியா வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போயிட்டு அவர்கிட்ட எப்படி சண்டை போட முடியும்? இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. பண்ணீங்கன்னா ஓடிடுவாரு. இவரோட நிலைமையை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன கிடையாது, தூக்கி அடிப்பாங்க சார். தூக்கி அடிப்பாங்களா? கனவு வந்ததுக்குலாம் அடிச்சா என்ன நியாயம்? அவன் ஏத்துக்கவே மாட்டான் சார், சிரிப்பான் சார், வெறுப்பேத்துற மாதிரி சிரிப்பான். எனக்கு இன்ஷியல் பிரச்சனையே வரக்கூடாதாங்க சார் 7 மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அப்படியா? அப்பா பேரு, என் பேர் சந்தியா, அப்பா பேரு ஆறுமுகம். இவங்களோட அப்பா பேரு ஆறுமுகம். சின்ன வயசுல இருந்து ஏங்கிற இன்ஷியல் போட்டே பழகிட்டாங்களாம். அதனால எனக்கு வர ஏங்கிற பேர்ல ஆரம்பிக்கணும். பேர் என்ன? சீனு. சீனு. அப்போ வேலைக்கு ஆகுது, நோ சான்ஸ். இந்த காலத்துல பொண்ணுங்க எவ்வளவு எதிர்பார்ப்புல வைக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும், மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அமெரிக்கால செட்டில் ஆகணும், என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா இவங்க பாருங்க, ஏங்கிற பேர்ல கிடைச்சா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். அது கண்டுபிடிச்சு கல்யாணமே பண்ணிட்டாங்க. எனக்கு இன்சியல் மாத்துறதுக்கெல்லாம் விருப்பம் கிடையாது. 7 மாப்பிள்ளை பாருங்க, இல்ல நானே பாக்குறேன்னு சொல்லி நானே பாத்துட்டேங்க சார். நீ எப்படி வேணா உன் பேர் 7 ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். ஸோ என்னோட ரிசப்ஷன் டே அன்னைக்கு
ப்ரைவேட் லோன் ஆப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இப்போ வரைக்கும் அந்த லோனை கட்டிட்டு இருக்கோம் சார். பார்ட்டிங்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு வைக்கலாம். இவன் கட்டுறதுக்கு எங்க வைப்பீங்க? அடப்பாவி. அதுவும் லோன் ஆப்ல இருக்கிறதுலயே அவங்க ரொம்ப இறங்கி மோசமானவங்க. அதுல வாங்கி நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சே ஆகணுமா? அவ்வளவு அவசியமா? உன் ஃப்ரெண்ட்னு சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்குடா. டேய் இப்ப எப்படி என் குழந்தைலாம் பிறந்தா அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். ஸ்கூல் என்னென்னலாம் ஃபோன் கால் வருது அதெல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? கரெக்டா கட்டிட்டு இருக்கேன் இப்போலாம் அந்த மாதிரி மகனே 2 நாள் தவறுச்சுன்னு வெச்சுக்க வீடு ஊதுமானதுக்கு அடுத்து கரெக்டா கட்டிட்டு இருந்தாலும் வர சம்பாதிக்கிறதே கொஞ்சம், அது எல்லாமே பாதி அங்க போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஃபினான்ஷியலா ஃபேஸ் பண்ணது வாங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிரு. நீ கடன் வாங்கியாவது பார்ட்டி வைக்கணும்னு சொல்ற நண்பர்கள் வந்துட்டு ஒரு நல்ல நண்பர்களா? ஒருவேளை இவங்கிட்ட பார்ட்டி வைக்கிறதுக்கு பணம் இல்லையா நீ அப்புறமா வந்த பிறகு வச்சுக்க மச்சான் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி விட்டுடலாம்ல. காலேஜ் ஸ்கூல்ல ஓகே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அப்படி கேட்பாங்க. கடன் வாங்கியாவது பார்ட்டி வை அப்படின்னு மொத்த கால நிக்கிறவனுங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா? ஒருவேளை இவரு இதே போல பண்ணிருப்பாரா வேற யாராவது ஃப்ரெண்டுக்கு? அதனால அவங்க விடாம நீ வச்சே ஆகணும், நீ எப்படி வச்சாலும் வை அப்படின்னு கேட்டுருக்காங்க போல. ஸோ பார்ட்டின்னு கால் பண்ணிட்டா போதும் கிளம்பிடுவாரு சார். அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிப்பாங்க. நல்லா இருக்கு பார்ட்டின்னு போகும்போது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படின்னு ஜாலியா சுத்தி இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி மாறி தான் ஆகணும். இப்ப கல்யாணம் பண்ணாம நல்லா பண்ணு. பிரைமரி லெவல் பேசு. ஏய் இருடா. இங்க நில்டா. இருடா. யார் போத நீங்க? சூப்பர் மார்க்கெட் போற எக்ஸாம் அந்த கிட்ஸ் செக்ஷன்ல போயிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அங்க போயிட்டு ஜாய் வாங்குறது. கட்டோல எடுத்துங்க நம்ம கையில எடுத்து நானும் யோசிச்சிருக்கேன். இந்த கிண்டர் ஜாய் வாங்கலாம், அந்த பொம்மை என்ன பொம்மை கிடைக்கும். சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிடுறது. இவ்வளவு பெருசா கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டா கிண்டர் ஜாய் கூட சாப்பிட கூடாது. இன்னுமா இதுகளை திங்கற? ஆமாண்ணே சின்ன நானும் வாங்கலாம் தான் நினைப்பேன். சரி வாங்கும்போது கேட்டுருவாங்கன்னா வாங்குறது அப்படின்னு திட்டி இருப்பாங்க. பாவத்தெல்லாம் வந்துச்சுல சரி அப்பதான் முடியல, இப்ப நல்லா சம்பாதிக்கிறோம், நம்ம ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாரு. அது உங்களுக்கு பொறுக்கல. என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு. ஆனா இன்னமும் நீங்க அதெல்லாமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இல்ல சார், சின்ன வயசுல எல்லாம் அவ்வளவு வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். இப்ப நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம். அதனால வீட்டுல ஸ்டாக் வச்சுக்கோம். அப்பப்ப ஆசைப்பட்ட டைம்ல சாப்பிடுறது ஓகே தான், அதுக்குன்னு அடிக்டடா இருக்க கூடாது. அதெல்லாம் கிட்ஸ் பண்ற மாதிரி தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல சார். இதெல்லாத்தையும் அவங்களோட ஹெல்த்துக்காக சொன்னா பரவாயில்ல, அது கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆன பிறகு ஏன் சாப்பிடணும்? இப்படி பார்ப்பதற்கு திங்கிற பொருள் தானே உள்ளது, என்ன செய்வது? நேரம் அப்படி உள்ளது. சின்ன வயசுல PlayStation வாங்கணும்னு ஆசையா இருக்கும். நானே முடியாது. ஏன்டா எருமாடு மாதிரி வளர்ந்துருக்க, இந்த வயசுலயாடா வீடியோ கேம் விளையாடுவ அப்படின்னு சொல்றாங்க. கிரிக்கெட் விளையாட போனா கூட என்னடா சின்ன பசங்க மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னடா வயசுக்கும் விளையாட்டுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? சின்ன வயசுல விளையாண்டா என்னடா அப்ப விளையாடிட்டு இருக்க படிக்கிற வயசுல? அது தப்பு கிடையாது, அது வந்து தப்பு கிடையாது. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா இல்லையா சார்? ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லா இருக்கும் இருக்குல்ல. சாக்லேட்லாம் சாப்பிடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம் சாப்பிட்டா ஃபீல். அவங்க வந்துட்டு அந்த குழந்தைத்தனத்தோட தான் இருப்பாங்க, நாம அப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான், கட் ஆயிடுச்சா? மேபி ஏதாவது காப்பிரைட் அதனால கூட தூக்கியிருப்பாங்க. பட்டன் முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஆனா அது கடைசியா வந்தது அது எனக்கு அதான் புரியல. இப்போ நம்ம சின்ன பையனா இருக்கும்போது போய் இந்த மாதிரி வாங்கினோம்னா வெளியில போய் விளாண்டோம், கிரிக்கெட் விளாண்டோம்னா என்ன படிக்கிற வயசுல விளாண்டுட்டு இருக்க அப்படின்பாங்க. எனக்கு புரியல. அப்போ விளாடக்கூடாது, இப்போ இன்னும் வளர்ந்து உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு இப்போ போய் விளையாடுற, என்ன பண்ணாலும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே. அப்ப உண்மைதான் அவர் சொல்றது. அந்த கிணறு நான் கூட 2-3 தடவை சாப்பிட்டுருப்பேன். அது இப்போ நானே நிறைய வாட்டி கடையில பாக்குறேன், அது பாக்குறேன். இந்த டிக்டாக்னு ஒண்ணு உண்டு, அதெல்லாம் நான் சின்ன வயசுல வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். இப்பவும் பாக்குறேன், வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. சரி அந்த கடைக்காரன் வேற தெரிஞ்ச ஆளு, எங்க வாங்கினா என்ன இவன் யாருக்கு வாங்கினா அப்படின்னு கேட்டுருவானு பயத்திலேயே நான் வாங்காமே வந்துடுவேன். அந்த ஒரு வாட்டி இந்த நெரோட்டா கார்டு, அதுக்கப்புறம் அந்த அனிமி கார்டுலாம் கார்டா விற்கிறாங்க, ஏதோ ஒரு கவர்ல போட்டு 10 ரூபான்னு. இப்படிலாம் விற்கிறாங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. ஒரே ஒண்ணு மட்டும் வாங்கினேன். அப்பவே அந்த கடைக்காரன் கேட்டாங்க, யாருப்பா வாங்குறீங்க? அது பக்கத்து வீட்டுல ஒரு பையன் கேட்டான் அதான் அப்படின்னு சொல்லி அப்படி வாங்கிட்டு இருந்தேன். சாப்பிடுற விஷயத்துல பிரச்சனை இல்லப்பா, எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா பிடிச்சத வாங்கி நாங்க சாப்பிடுவோம். சின்ன வயசுல நம்மள அடக்கிதானே வளர்த்துருப்பாங்க. அதான் சொல்றேன். அதெல்லாம் நான் இப்போ சாப்பிடுறது வந்து
இவங்க அதான் சொல்ற மாதிரி இப்போ சொன்னார்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களாம், சாக்லேட் அவங்க சாப்பிடுவாங்களாம். ஆனா இவர் மட்டும் கிண்டர் ஜாய் வாங்கக்கூடாதா? இது என்ன கணக்குன்னு தெரியல. இப்போ சின்ன பசங்க தான் ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் சாப்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் பாருங்களேன், நம்ம சின்ன பையங்களா இருக்கும்போது அவங்க மேக்ஸிமம் ஐஸ்கிரீம் சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு வாங்கி தான் கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா அவங்களுக்கும் ஆசை இருந்திருக்கும். இப்போதான் நம்மளுக்கு தெரியுது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஆமா அவங்க கரெக்ட் ஒரு ஆசையெல்லாம் பேரண்டா விட்டுட்டு அப்படிதான் நம்மளுக்கு தெரியும். வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. இப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஆகும்போது தான் இது என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. ஆமா அந்த லைஃப் அப்பதான் அவங்களோட கஷ்டமும் தெரியுது. அந்த வந்து குடிச்சாதான் நல்லவரு இல்ல இல்லைன்னா அந்த பழம் பையனோட லைஃப்ல அவங்க அப்பாவே குடிச்சு இது பண்ண போய் அது குடிக்க கூடாதுன்னு ஒரு இதா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பையனை போய் இது வற்புறுத்துறது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ அந்த பொண்ணை இப்போ ஒரு குடிக்கிற பையன் இப்போ இந்த பொண்ணை வற்புறுத்துனானா அது என்ன மாதிரி சொல்லுவாங்க? அப்போ அது ஏதோ கொடுமைப்படுத்துறான், இந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு அவனை மோசம், அதாவது இருக்கறதுலே மோசமான ஒருத்தனா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணு கேட்டா அது ஜாலி ஃபன்னுன்னு போயிடுறாங்க. என்ன கணக்குன்னு எனக்கு புரியல அது. அந்த பேரு அந்த ஏன் இனிஷியலுக்காகவே பார்த்து கல்யாணம் பண்ணி இல்ல வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க அந்த மாதிரி, நான் பார்த்துருக்கேன்ல. அந்த மாதிரி இனிஷியல் பார்த்து லவ் பண்றது, அதான் சொல்றேன்ல நிறைய அவங்க என்ன ஏதோ ஜாதகம் பார்த்துலாம் லவ் பண்றவங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். லவ்வே ஜாதகம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே இந்த மாதிரி ஜாதகம் கேட்டு லவ் பண்ற ஒரு கும்பல்லாம் இருக்கு உண்மையிலே. இது சொன்னா அதான் சொல்றேன்ல, உண்மையிலே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரியல இப்பெல்லாம் இருக்கு. ஓகே. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்